வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜய் பிளஸ் அதிமுக முடிவை தெரிவித்தார். ஆட்சியை பிடிப்பது உறுதி, வெற்றி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விஜய் பிளஸ் அதிமுக கூட்டணி முடிவை எடுத்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, அந்த ஒரு முடிவு வந்திருக்கிறது. அதாவது அதிமுக கூட்டணியில் தாவேக இடம்பெறுமா என அண்மை காலமாக யூகங்கள் எழுந்து வருகின்றன. பாஜக இருக்கும் கூட்டணியில் தாங்கள் இடம்பெற மாட்டோம் என தாவேக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர அதிமுக முனைப்பு காட்டி வருகிறது. இந்த நிலையில் தாவேக விரும்பினால் அவர்களுடன் கூட்டணி குறித்து இபிஎஸ் பேசுவார் என ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். அதிமுக கூட்டணியில் தாவேக இடம்பெறுமா, இல்லை தாவேக இடம்பெற்றால் பாஜகவை அதிமுக கூட்டணியில் இருந்து நீக்கி விடுவார்களா என்ற கேள்விகள் நிறைய எழுந்துள்ளது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கூட்டணியுடன் அதாவது என்டிஏ கூட்டணியை இறுதி செய்த இபிஎஸ் தீவிரம் காட்டி வருகிறார். அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் பாமக அன்புமணி ஆதரவு, அதாவது தமாக தேமுதிக தலைவர்களை அதிமுக தலைமை சந்தித்துள்ளது. சேலத்தில் இருக்கும் இபிஎஸ் உடல் ஜி.கே. வாசல், அன்புமணி ஆதரவு எம்எல்ஏ சதாசிவம், மதுரையில் பிரேமலதாவுடன் ஆர்பி உதயகுமார் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் மூலம் கூட்டணி இறுதி வடிவம் பெறுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இதற்குள் தாவேகாவும் கொண்டு வரவிடலாம். விஜயை கொண்டு வந்தால் நமக்கு பெரும் விதத்தில் ஆதரவு இருக்கும், வெற்றி பெறுவது எளிமையாகிவிடும், நாம் பெரும்பான்மையை தொட்டு விடலாம் என்பதை ஒரு கணக்காக அரசியல் கணக்கை போட்டுக் கொண்டிருக்கிறது அதிமுக. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது தாவேகாவை எப்படியாவது நம் கூட்டணிக்குள் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்தில் இபிஎஸ் அவர்களும் அதிமுகவினர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழல் அடிப்படையில் தாவேக உறுதியோடு இருக்கிறது. தம் கொள்கை எதிரியும் மற்றும் அரசியல் எதிரி இருக்கக்கூடிய கூட்டணியில் இணைய மாட்டோம் என்ற ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் பாஜகவை கழட்டிவிட்டு தாவேகாவுடன் இணைந்தால் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவார்களா என்பதை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். மேலும் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறாங்களா, அதிமுகவுடன் தாவேகா இணைந்தால் கண்டிப்பாக பெரும் விதத்தில் வெற்றி என்பது இருக்கும், அது தவிர்க்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்றதை சொல்கிறாங்க. மேலும் வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுடைய கருத்து இல்லை, அதிமுக ப்ளஸ் விஜய் இணைந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்களா, அந்த கூட்டணி வெற்றி பெறுவா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்பது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு கட்சி அந்த கட்சியோட கூட்டணி செய்தாலும் கூட அதுக்கு ஆதரவு கொடுக்கறது யார்? மக்கள் தான். மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா நடக்கும். மற்றபடிக்கு நீங்கள் யாரோட கூட்டணி போடாசல எங்கே போடால, ஜெயிக்க வைக்கிறது மக்கள் மட்டுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் மக்களே. மேலும் இது ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு உங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.